நீங்க ஜியோ சிம் வச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜியோ சிம்ல இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்? நீங்க 4G ஆர் 5G எது வச்சிட்டு இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கிற பட்சத்துல இந்த ஏபிஎன் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் சரி, நீங்க வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை ப்ரௌஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஸ்பீட் வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மற்றும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லா செட்டிங்ஸும் எல்லா மொபைலும் காமனாக தான் இருக்கும். இந்த மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு ஜியோ அண்ட் விஐ இருக்கு. நான் ஜியோ விஐ ரெண்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் யூஸ் பண்ற எந்த ஒரு சிம்மா இருந்தாலும் சரி, நம்ம ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் தான் ஏபின்னு சொல்றோம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா உங்க டிஃபால்ட்டாக ஒரு சில ஏபின் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு ஒருவேளை அது ஒர்க் ஆகலாம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ் ஐக்கன் போட்டிருக்க நியூ ஏபின் அப்படின்னு இருக்கும். இந்த நியூ ஏபினை கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஓப்பன் ஆயிருக்கும். இதில் நேம் ஏபின் எல்லாமே ஒன் பை ஒன்னா இருக்கும். நான் சொல்றேன், அதே போல நீங்க உங்க மொபைல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்டர்நெட் ஸ்பீடை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜியோ இன்டர்நெட் ஸ்பேஸ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜியோல ஜே அப்படிங்கிற கேப்ஸா இருக்கணும், இன்டர்நெட்ல ஐ அப்படிங்கிற கேப்ஸா இருக்கணும், ப்ராம்ப்ட்ல பி அப்படிங்கிற கேப்ஸா இருக்கணும். ஸோ இது ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜியோ ஸ்பேஸ் இன்டர்நெட் ஸ்பேஸ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது இருக்கு. அது அதே போல நீங்களும் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்த ஏபின் இருக்கும். இந்த ஏபின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஜியோ நெட் அப்படிங்க இருக்கும். அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து டைப் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நாட் செட் மீன்ஸ் அதில் நீங்கள் எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக நாட் செட்டாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த யூசர் நேம் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் போட் டாட் ஆக்சிலரேட்டட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும், பாட்டில் பி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எகின் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் ஆக்சிலேட்டட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஏ அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் யூசர் நேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட். சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. www.jio.com அப்படிங்கிற சர்வரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட் அண்ட் MCC MNC ஏரியா கோடு எனக்கு வேற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டைப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு PAP ஆர் CHAP கடைசி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏபின் டைப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு சில மொபைலில் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை டைப் பண்ணுற மாதிரி தான் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அப்புறம் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததான் ஏபின் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஏபின் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிஆர்ஆர் ஆப்ஷன் இம்பார்ட்டன்ட். இந்த பிஆர்ஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல நமக்கு எடுத்தோன்னா டிஃபால்ட்டாகவே அன்ஸ்பெசிஃபைட் கிளிக்கில் இருக்கும். அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் LTE HSPA UMTS EDGE. ஸோ இந்த ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பிஆர்ஏல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிட்டோம். ஆனால் இதை நம்ம சேவ் பண்ணணும். அதனால இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய ஏபின் இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதில் நம்ம கிரியேட் பண்ண ஜியோ இன்டர்நெட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஏபின் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுனே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலருக்கு டிக் மார்க் காட்டிடும். இப்போ உங்களோட டேட்டா ஆன் ஆஃப் ஆகிருக்கும். அடுத்ததா இப்போ உங்களுடைய மொபைல் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எகைன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.